மத்திய அரசின் விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி அமைத்ததற்கு தேனி மாவட்ட விவசாயி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், மத்திய அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என தேனியை சேர்ந்த இயற்கை விவசாயி பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு 2005 கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டம் என்பதை தற்கால பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ள நாட்டுக்கு தகுந்த மாதிரி நம் பாரத தேசத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் வேலை திட்டமாக விக்ஷித் பாரத் அப்படிங்கிற ஒரு 125 நாள் வேலை திட்டமாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் மசோதா தாக்கல் செய்து நிறைவேற்றி அமலுக்கு வர இருக்கிறது. இந்த திட்டத்தில் பல மாற்றங்கள். அப்பொழுது வறுமை ரொம்ப கீழே இருந்தது. புள்ளி விவர கணக்குப்படி 28% இருந்தது. இன்னைக்கு மிக வெகுவாக குறைந்துள்ளது. இந்த வளர்ச்சி தகுந்த மாதிரி நம்ம இந்த 124 நாள் வேலை திட்டத்தை மாற்றி கொடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு பஞ்சாயத்தும் ஒவ்வொரு மாநிலமும் இதனால் வளர்ச்சி அடையும், நிச்சயமாக அதில் சந்தேகம் இல்லை. பல புதிய அம்சங்கள் இதில் இருக்கின்றது. என்னன்னா 125 நாள் வேலை முதல்ல, அதுக்கு அடுத்தது வேலை இல்லாத காலத்தில் பென்ஷன் வழங்கப்படும். அது ஒன்று. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% என்ற விகிதத்தில் இப்போ இருக்கனால 2 அரசுகளினுடைய ஒரு ஒத்துழைப்போடு இந்த திட்டம் சிறப்பாக நிறைவேறும். ஏழை மக்களுக்கு, குறிப்பாக பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும். நிச்சயமாக அதில் மாற்றமே இல்லை. நிச்சயமாக 125 நாள்ங்கிறது வேலை இல்லைனாலும் பென்ஷன்கிறது ஒரு சிறப்பு அம்சம். இதை மறுக்க முடியாது. பொருளாதார வளர்ச்சி மென்மேலும் இன்னும் வளரும். தனிநபர் ஏழைகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறையும். டிஜிட்டல் முறையில் அவங்கள மானிட்டர் பண்ணுறது இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே மக்கள் வங்கியில் கணக்கு தொடர்ந்து நிறைய பழக்கம் வந்திருக்கு. நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செயல்படுத்தினா தான் அதை உதவி செய்ய பல இதெல்லாம் இருக்குது, அமைப்புகள் இருக்குது. அதனால் நிச்சயமாக நல்லா இருக்கும். டிஜிட்டல் இந்தியாவாக மாறணும்னா எல்லாரும் தான் சேரணும். அதில் ஏற்கனவே வங்கி கணக்கு மூலமா நிறைய மக்கள் அவருடைய உரிமை தொகை இது இலவசம் அல்ல. அதனால் நிச்சயமாக வருவார்கள், பயன்படுத்திக் கொள்வார்கள். முக்கியமாக மற்ற விவசாயங்கள் பண்ணுறப்ப இப்போ நடவு அந்த மாதிரி டயத்தில் 100 நாள் வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது சிறப்பு. விவசாயிகளுக்கான ஒரு நல்ல ஒரு செயல் திட்டம் இது. ஏன்னா எல்லா நாளுமே அவர்களுக்கு வேலை கொடுத்தால் விவசாய நிலத்துக்கு தொழிலாளர்கள் பாதிப்பு ஏற்படும். அதனால் இந்த மாதிரி விவசாய விதைப்பு, நடவு, அறுவடை காலங்களில் இதை நம்ம இப்படி மாற்றி கொண்டோம்னா நல்லா இருக்கும், இன்னும் சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக இந்த திட்டத்தை நீங்கள் இப்போ வரவேற்கிறீங்களா? நிச்சயமாக 100% வரவேற்கிறேன். வளரும் இந்தியாவுக்கு ஏற்ற வளர்ந்த பாரதம் என்கிற விக்ஷித் பாரத் 125 நாள் வேலை திட்டம் ஏழை மக்களின் துயர் துடைக்க வந்த உன்னதமான ஒரு திட்டம். தேனி மாவட்டத்தில் இந்த திட்டத்திற்கு பெரும்பாலான விவசாயிகள் வரவேற்பை தெரிவித்துள்ளனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக பெரியகுளத்திலிருந்து ராஜ்குமார்.